பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாம் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين سبقت لهم من الحسنى أولئك عنها مبعدون. صدق الله العلي العظيم. நிச்சயமாக நம்மிடமிருந்து யாருக்கு நற்பேர் முந்திவிட்டதோ அவர்கள் அந்த நரகத்திலிருந்து தொலைவில் வைக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் அவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து அடைந்து கொண்டவர்கள். உலகத்தில் நாம் வெற்றி தோல்வி என்பது நிறைய இருக்குது, நிறைய காரியங்களில் வெற்றி தோல்வி என்பது இருக்கிறது. ஆனால் மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா? மறுமை நாளில் நரகத்திலிருந்து யார் பாதுகாக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். ஃபமன் சுஹ்ஸி அனின்னாரி உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் மிகப்பெரிய வெற்றியாளர்கள். அப்போ உலகத்தில் நமக்கு கிடைக்கின்ற தோல்விகள் எல்லாம் அது பெரிய தோல்வி அல்ல. மறுமை நாளில் நமக்கு சொர்க்கம் கிடைக்கிறதா அவர் தான் மிகப்பெரிய வெற்றியாளர். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் யாரு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்து கொண்டு நரகத்தை விட்டு தூரமாக்கி வைக்கப்படுகிறார்கள். நரகம் என்ன சாதாரண விஷயமா? அது மிகப்பெரிய ஒரு கொடுமையானது தான். மிகப்பெரிய ஒரு கொடுமையான வேதனை தரக்கூடிய இடம் தான் நரகம். மறுமை நாள் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு கபருடைய வாழ்க்கை அது மிகப்பெரிய ஒரு கொடுமையானது. அதற்கு பிறகு மஹ்ஷர் மைதானம் அது மிகப்பெரிய கொடுமையானது. இதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு தண்டனைக்குரிய இடம் சொன்னால் அது நரகம் தான். அல்லாஹ் தஆலா ஒரு வருஷம் அல்ல, ஒரு ஆண்டு அல்ல, 2 ஆண்டு அல்ல, 3000 ஆண்டுகள் அந்த நரகத்தை எரித்து அந்த நரகத்தை உருவாக்கினான். ஒரு நாள் என்பது இந்த உலகத்தில் 1000 ஆண்டுகளுக்கு சமமானது. அப்போ 3000 ஆண்டு அல்லாஹ் தஆலா எரித்தான் சொன்னா எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்படும் என்பதை நாம் கணிக்கப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கின்ற நரகம், அந்த நரகத்தை சாதாரண முறையில் நாம் அதை கடந்து செல்லிட முடியாது. அந்த நரகத்தை நாம் லேசா அப்படியே செய்யலாம், நரகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளங்கிட்டு போயிட முடியாது. கொஞ்சம் உள்ளுணர்வை நாம் வாங்கி பார்க்க வேண்டும். அந்த நரகம், அந்த நரகத்தினுடைய ஆழம், அந்த நரகத்தினுடைய ஜுவாலை, அதனுடைய வெப்பம் சாதாரண விஷயம் அல்ல. அந்த நரகத்தின் பக்கம் கொண்டு போனாலே கொலை நடுங்கிடுமா? நரகத்தின் பக்கம் கொண்டு போனாலும் கொலை நடுங்கிடுமா? நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவங்க பேசிக்கொண்டு இருக்கும் மிகப்பெரிய ஒரு இரைச்சல் சத்தம். என்னன்னு கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னாங்க, 70,000 ஆண்டுகளுக்கு முன்னால நரகத்தில் மேலிருந்து கீழே விழுந்த அந்த கல்லு இப்போதான் நரகத்தினுடைய ஆழ பகுதி அடைந்திருக்குது என்று சொன்னார்கள். அப்படி என்று சொன்ன நரகத்தினுடைய ஆழத்தை பற்றி நம்ம யோசிக்க வேண்டும். மிக கொடுமையான விஷயம், மிக கொடுமையானது நரகம். அந்த நரகத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த நரகம் யாருக்கு பாதுகாப்பா கிடைக்கிறது? அல்லாஹ்வுடைய பேரு நற்பேர் யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் அந்த நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். உலாய் கன்ஹா முபாதுன். அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் தான் நரகத்தை விட்டு அப்பாற்பட்டு வைக்கப்படுவார்கள், நரகத்தை விட்டு தூரமாக்கி வைக்கப்படக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றவர்கள். எனவே இந்த உலகத்தில் நமக்கு வாழுகின்ற பொழுது, இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறானோ, வாழ்க்கை பிச்சையை கொடுத்திருக்கிறானோ, அந்த வாழ்க்கை முழுவதும் நற்பேர் உள்ளவர்களா நம்ம வாழ வேண்டும். நற்காரியம் அதிகம் செய்யக்கூடியவர்களா இருக்க வேண்டும். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்வார்கள் நரகத்தினுடைய தண்டனை பற்றி. இந்த உலகத்தில் ரொம்ப சுகபோகமா வாழ்ந்த ஒரு மனிதன், இந்த உலகத்தில் ரொம்ப சுகபோகமா வாழ்ந்த மனிதன், அவருக்கு வறுமை இன்னும் என்னன்னு தெரியாது, கஷ்டம்னா என்னமே தெரியாது. அந்த மனிதனை அல்லாஹ் தஆலா மறுமை நாள்ல நரகத்தில் முக்கிய எடுத்து கேட்பானா, உலகத்தில் நீ ஏதாவது ஒரு
சுகமாக வாழ்ந்திருக்கியா, எப்பமா சுகமாக வாழ்ந்திருக்கியான்னு கேட்பானா. இந்த உலகத்தில் கஷ்டமே அனுபவிக்காத ஒரு மனிதர், கஷ்டம்னா என்னவே தெரியாத ஒரு மனிதர், அந்த மனிதர் சுகமாக வாழ்ந்த சுகண்டியாக வாழ்ந்த மனிதர், அந்த மனிதனை அல்லாஹ் தஆலா நரகத்தில் முக்கி எடுத்துட்டு கேட்பானா, உலகத்திலே சுகமா வாழ்ந்திருக்கிறார்? இல்ல ரப்பு, வாழ்ந்தது இல்லை அப்படிங்கானா. இந்த உலகத்தில் ஆக ரொம்ப சிரமப்பட்ட ஒரு மனிதன், வறுமையில உருண்ட மனிதன், சுகம்னு என்னவே தெரியாது. அந்த மனிதன் அல்லாஹ் தஆலா நரகத்தில் முக்கி எடுத்து கேட்பான், உன்னை விட அந்த சொர்க்க உலகத்தில் கஷ்டப்பட்ட யாரா உண்டா? நீ இதுக்கு முன்னால் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறியான்னு கேட்பானா. உலகத்தில் கஷ்டத்தை நீ அனுபவிச்சிருக்கியான்னு கேட்பானா. இல்லைன்னு சொல்லுவானா. இப்ப என்ன விளங்கு இந்த ஹதீஸ்ல இருந்து? உலகத்தில் சுகமாக வாழ்ந்தவனை முக்கி எடுத்து அல்லாஹ் கேட்பான், நீ உலகத்தில் சுகமா உன்னை வர யாரா சுகமா வாழ்ந்திருக்கானான்ட்டு இல்லைன்னு சொல்லுவான். அதே நேரத்தில் உலகத்தில் கஷ்டத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷனை அல்லாஹ் தஆலா நரகத்தில் முக்கி எடுத்து கேட்பான், நீ இதுக்கு முன்னாடி நீ கஷ்டப்பட்டிருக்கான்ட்டு இல்லைன்னு சொல்லுவான். ஏன்னா இந்த நரகம் அத்தனை மறக்கடிக்கப்படுகிறது. உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை அத்தனை மறக்கடிக்கப்படுகிறது, துன்யாவில் வாழ்ந்த வாழ்க்கை அத்தனை மறக்கடிக்கப்படுகிறது. கொஞ்ச நேரம் முக்கி எடுப்பதன் மூலமாக அவன் உலகத்தில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் சுகமாக வாழ்ந்து அத்தனை மறந்து போய் விடுகிறது. இந்த உலகத்தில் கஷ்டமா வாழ்ந்த அத்தனை மறக்க போய்கிறது. அந்த ஒரு நேரத்தை முக்கி எடுக்கப்படக்கூடிய அந்த நரகத்தின் வேதனை அவனை அத்தனை மறக்கடிக்கப்படுகிறது என்று சொன்னா அந்த நரகம் எந்த அளவுக்கு கொடுமையானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு நாள் சூரிய கிரகண தொழுகை நடத்துறாங்க ரசூலுல்லாஹ். சூரிய கிரகண தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் தொழுகிட்டு இருக்கும்போது அப்படி முன்னால கையை நீட்டினாங்க. அப்படி முன்னால கையை நீட்டிக்கிட்டு அப்படியே கையை மடக்கிட்டாங்க. இந்த செய்தியெல்லாம் ரசூலுக்கு தகுமானது, ரசூலுக்கு ஆகுமானது, நமக்கு ஆகுமானது இல்லை. தொழுகையில கையை நீட்டுறது, தொழுகையிலிருந்து என்ன செய்ய கொஞ்சம் அசைவர்கள்லாம், இந்த மாதிரி அசைவதெல்லாம் ரசூலுக்கு ஆகுமானது, நமக்கு ஆகுமானது இல்லை. நமக்கு எப்போ ஆகுமானதுன்னா முக்கியமான நேரத்தில், அவசியமான நேரத்தில் இந்த மாதிரி செய்கைகள்லாம் செய்யலாமே தவிர எந்த நேரத்திலும் செய்யக்கூடாது. ரசூலுக்கு தொழுகையில இப்படி கையை நீட்டுறதுலாம் ரசூலுக்கு ஆகுமானது. அப்ப கிரகண தொழுகை தொழுக வச்சுட்டு இருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கையை நீட்டினாங்க. அப்படியே நீட்டிட்டு அப்படியே கையை சுருக்கிட்டாங்க. இது சஹாபாக்கள் பார்த்தாங்க. தொழுகை முடிச்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கும்போது கையை அப்படியே நீட்டினீங்க, அப்படியே சுருக்கிட்டீங்களே என்று கேட்ட பொழுது கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், சொர்க்கம் எனக்கு காட்டப்பட்டது, சொர்க்கம் எனக்கு காட்டப்பட்டது. அந்த சொர்க்கத்தினுடைய திராட்சை கொடி எனக்கு முன்னால் வந்தது. அதை நான் பிடிக்கிறதுக்காண்டி போனேன். அது அப்படியே உள்வாங்கி கொண்டது, அப்படி பின்வாங்கி கொண்டது. அதை நான் பிடித்திருந்தேன் என்று சொன்னால் அந்த திராட்சை கனியை நீங்கள் கியாமத்து நாள் வரை சாப்பிட்டுக் கொண்டிருப்பீர்கள், கியாமத்து நாள் வரை சாப்பிட்டுக் கொண்டிருப்பீர்கள் அப்படி என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொன்னார்கள், நான் நரகத்தையும் கண்டேன், நரகம் எனக்கு காட்டப்பட்டது. எப்போ? சூரிய கிரகணம் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தையும் பார்த்தாங்க, நரகத்தையும் பார்த்தாங்க. நரகம் எனக்கு காட்டப்பட்டது. அந்த நரகத்தில் அதிகமானவர்கள் பெண்கள் இருந்தார்கள் என்றார்கள் கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன காரணத்தினால அவங்க என்ன செய்யறாங்க, நரகத்தில் இருந்தாங்க, பெண்கள் அதிகமாக எதுக்காண்டி நரகத்தில் இருந்தாங்க என்று கேட்ட பொழுது கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், அவர்கள் மாற்றமாக நடந்தார்கள், அவர்கள் கணவனுக்கு மாற்றமான முறையில் நடந்தார்கள், கணவனுடைய அந்த உபகாரத்திற்கு மாற்றமான முறையில் நடந்தார்கள் என்று ஒரு செய்தியை சொன்னாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்லுவாங்க. அதை நம்ம பொருத்தி பார்ப்போமே, இந்த காலத்தில் பொருத்தி பார்ப்போம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எவ்வளவுதான் கணவன் எவ்வளவோ விஷயத்தை செய்வான், கடைசியில் அந்த மனைவிக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செஞ்சுட்டான்னா அந்த மனைவி சொல்லுவா, காலம் முழுவதும் அனுபவிச்ச அந்த பெண்மணி சொல்லுவா, உன்கிட்ட இருந்து நான் என்னத்தை நல்லது கண்டேன், உன்கிட்ட இருந்து என்னத்தை நல்லத்தை கண்டேன் அப்படின்னு சொல்லுவா. இந்த வார்த்தை நரகத்துக்கு கொண்டு சேர்க்கிறது. நினைத்து பாருங்கள் எவ்வளவு பெரிய வார்த்தை என்று.
ஒரு சாதாரண ஒரு வார்த்தை, கணவனு காலம் முழுவதும் உழைத்த அந்த கணவன் ஏதாவது ஒரு செய்தியில ஏதோ ஒரு காரியத்தில் அவளுக்கு பிடிக்காத ஒண்ணு செஞ்சுட்டா அவ சொல்ற வார்த்தை, என்னத்தை வந்துட்டு அனுபவிச்சேன் சொல்லுவாங்களா இல்லைங்களா? இந்த வார்த்தை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற. அல்லாஹ்தால மன்னிக்க வேண்டும். அல்லாஹ்தால நம்முடைய மனைவி மக்களை மன்னிக்க வேண்டும். நம்முடைய மனைவி மக்களும் கலிமா சொல்லிவிட்ட ஒவ்வொரு பெண்களையும் ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ்தால சொர்க்கத்தில் கேலி கணக்கு இல்லாமல் நுழையக்கூடிய நசீபை தந்தல் புரிவானாக. மறந்தோ தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நம்முடைய மனைவிமார்கள் அந்த வார்த்தையை நம்மை பார்த்து கேட்டிருந்தாலும் அல்லாஹ்தால அதை மன்னித்து விடுவானாக. அதை பொருட்படுத்தாமல் அல்லாஹ்தால விட்டு விடுவான். அதற்கு பகரமாக அல்லாஹ்தால அவர்களுக்கு நிரப்பமான கூலியை தந்தல் புரிவானாக. கைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அல்லாஹ்வுடைய ஹஸரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொல்றாங்க, அந்த ஒரு காரியத்துக்காக அந்த ஒரு வார்த்தையை பேசினதுக்காக வேண்டி அவர் நரகத்துக்கு போறாங்களா இல்லைங்களா? அல்லாஹ்வுடைய கட்டளை இன்னைக்கு மீறுபவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இன்னைக்கு மாற்றமான முறையில் நடப்பவர்கள், கணவனுடைய கட்டளைக்கு மாற்றமான முறையில் கணவனுடைய வார்த்தைக்கு மாற்றமான முறையில் நடந்ததுக்காக வேண்டிய நரகத்தில் அதிகமான பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமான முறையில் நடக்கிற மனிதனோட நிலைமை என்ன நினைத்து பாருங்கள். நினைச்சா தூக்கம் வருமா? ஃபஜர்ல தூக்கம் வருமா? இகாமத் சொல்ல நேரத்தில் 10 பேர் இருப்போமானுமோ? ஒரு சஃப் வருமா பள்ளிவாசல்ல? எங்க போகுது அருமையானவர்களை? நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நரகத்தில் தூக்கி போட்டான் என்று சொன்னால் நம்மை காப்பாற்றக்கூடிய யார் இருக்கிறார்? வயிம்மின்கும் இல்லா வாரிதுஹா கானாலா ரப்பிக ஹத்மம் மக்தியா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க இல்லையா, ஒவ்வொரு பேரும் அந்த சிராத்துல் முஸ்தகிம் பாலத்தை கடந்துதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். இந்த வார்த்தையை, இந்த ஆயத்தை படித்து படித்து ஒரு மிகப்பெரிய ஒரு இறைநேசர் அழுதே போனார். அழுதே தன்னுடைய ரூக விடுகிற அளவுக்கு போனார். இந்த ஆயத்தை படிச்சது ஒவ்வொருவரும் நரகத்து மேல போடப்பட்ட அந்த பாலத்தை கடந்துதான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுறானே, நானும் அதை கடந்தானே போக வேண்டும். என்னோட நிலைமை என்ன ஆக போகுது, என்னோட நிலைமை என்ன ஆகுமோ என்று நினைத்து அந்த இறைநேசர் அழுது அழுது தங்களுடைய ரூஹே போகிற அளவுக்கு மாறி போனார். நமக்கு அந்த உணர்வு வருதா? நமக்கு எத்தனை ஆயத்து ஓதினாலும் சரி, நரக பத்தி ஓதினாலும் சரி, சொர்க்கத்தை பத்தி ஓதினாலும் சரி, நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கூட அலட்டிக்க மாட்டோம். எத்தனை ஆயத்தை அஜித்து பேசட்டுமே, ஓதட்டுமே, எத்தனை வரலாற்று செய்தினாலும் சொல்லட்டுமே, நான் தூங்குறத தூங்கித்தான் ஆகுவேன். நினைத்து பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய தண்டனை நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா கிருபை உள்ளதா மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்ல முன்தகிம், பழிவாங்கக்கூடிய என்று சொல்றான். அஸ்மால் ஹுஸ்னால இப்படி ஒரு பேர் வருது, அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் மலிக், அல் குத்தூஸ், அஸ்ஸலாம். இப்படி தொடங்கி வந்தாலும் அல்லாஹ் தஆலா அவருடைய பேரை 99 பேர்ல ஒரு பேர் அல் முன்தகிம் என்ற ஒரு பெயரை அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். முன்தகிம் என்று சொன்னா பழி வாங்கக்கூடியவன். நீ உலகத்தில் எப்படி வாழ்ந்த, உனக்கு எவ்வளவு சொத்துக்களை தந்த, எவ்வளவு சுகத்தை தந்த, உடல் ஆரோக்கியத்தை தந்த, உடல் உறுப்பு சலாமத்தை தந்த, இத்தனையும் தந்து நீ என்னை நீ மறந்தார் என்று சொன்னால் உன்னை நாம் எப்படி விட்டுவிட முடியும்? அல்லாஹ் தஆலா முதல் கேள்வியாக தானே கேட்பான், நீ தொழுதியா தானே கேட்பான் அல்லாஹ் தஆலா. அடுத்தடுத்த கேள்வி தானே அடுத்து வேற மாதிரி போகும். முதல் கேள்வி தொழுகை பத்தி மறுமையில் கேட்கப்படுகின்ற பொழுது அந்த கேள்விக்கு என்ன பதில் நம்ம தாங்கி பிடித்திருக்கிறோம், என்ன சேமித்து வைத்திருக்கிறோம் நினைத்து பாருங்கள். அவங்க இதெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும். இதெல்லாம் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த வாழ்க்கை என்ற இந்த இடத்துல அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உகப்பான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ வேண்டும். கடமை அல்லாஹ் நமக்கு மேல திணித்த அந்த கடமையை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றி இந்த உலகத்தை விட்டு மறைகின்ற பொழுது அவர் எப்படிப்பட்ட மனிதராக இருப்பார் தெரியுமா? அவர் தான் நிச்சயமாக நம்மிடமிருந்து யாருக்கு நற்பேர் முந்திவிட்டதோ அவர்கள் அந்த நரகத்திலிருந்து தொலைவில் வைக்கப்படக்கூடியவராக இருப்பார். அப்போ இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றிய நிலையில யார் மரணத்தை தழுவுகிறாரோ அவர் நரகத்தை விட்டு தூரமாக்கி வைக்கப்படக்கூடியவராக இருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய மஹல்லா வாசிகளை கலிமா சொல்லிவிட்டு அனைவர்களும் நரகத்திலிருந்து பாதுகாத்து அருள் புரிவானாக. சொர்க்கத்தில் கேள்வி கணக்கில் நாம் நுழையக்கூடிய நசீபை தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி ورضا نفسه وزنة عرشه
ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.